அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த மோகினி பிரச்சனையினால் என்ன செய்கிறாங்கன்னா பாதிப்படைய செய்கிறாங்க. சரிங்களா? அதில் இருந்து வெளிவர்றதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த மோகினி பிரச்சனை பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதை எளிதில் நம்ம என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா அதுலேருந்து நீங்கி வர முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த மோகினியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது மோகினி பிரச்சனைனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எல்லாருமே நம்ம சொல்கிறோம் மோகினி என்ன செய்யணும்னா ஆண்களை தான் என்ன செய்யும்னா பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? இந்த மோகினினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு வயதில் எந்த ஒரு சுகபோகங்களையும் அனுபவிக்காம, சரிங்களா, ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை தான் என்ன செய்யும், மோகினியாக உருவம் எடுக்கும். அதாவது மோகினி கிடையாது, இது பேர் எச்சில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மோகினினா விஷ்ணு பெருமான் பெண்ணாக அவதாரம் எடுத்தது தான் மோகினி. அது வேற இது விஷயம். சரிங்களா? காலப்போக்கில் இந்த எச்சில் கோளாறை என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாருமே மோகினி பிரச்சனைங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. நானுமே இப்போ சொல்கிறதுக்கு மோகினி பிரச்சனைன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மோகினி அப்படிங்கிறது சொல்கிறேன். ஆக்சுவலாக இது பேர் மோகினி கிடையாது, இது பேர் எச்சில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஒரு பெண் எந்த ஒரு சுகபோகங்களையும் அனுபவிக்காமல் அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அது என்ன செய்யும், இந்த மோகினியாக உருமாறும். சரிங்களா? மோகினியாக உருமாறி அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு பிடிச்ச ஆண்களுடைய உடம்புல போய் இருந்து அதுக்கு தேவையான சுகபோகங்களை அந்த ஆண்கள்கிட்ட அனுபவிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மோகினி என்ன செய்யும், ஆண்களுடைய உடம்புக்குள்ளே போய் அதுக்கு தேவையான மாதிரி அது வாழ்ந்துக்கிறோம். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கெல்லாம் மோகினி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா யாரையுமே பக்கத்தில் அண்ட விடாது. சரிங்களா? அது போய் உள்ள உடலில் ஒரு ஆண் உடலில் இருந்துக்கிருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், கணவன் மனைவி போல் அவங்கள வச்சு வாழ ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு தேவை அந்த ஆணுடைய உயிர் சக்தி மட்டும்தான். அது அந்த ஆணோட ஒற்றுமையாக உடலுறவுகளை வச்சுக்கிறணும். அதுக்குத்தான் அது என்ன செய்யும், ஆண்களுடைய உடம்புக்குள்ளே போய் அதுக்கு தேவையான விஷயங்களை அது நிறைவேற்றிக்கிறோம். சரிங்களா? இதுக்குத்தான் அது விஷயம், வேறு எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. என்ன செய்யும், நைட்டு நம்மள்கிட்ட தூங்க வரும்போது கரெக்டாக அந்த நைட்டு தூங்க வரும்போது மட்டும் நம்மள்கிட்ட பக்கத்தில் அது படுத்துக்கிறோம். நம்மள்கிட்ட படுத்திருந்து நம்மளோட அது உடல் உறவு வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா தச்சுருமாவே பக்கத்தில் இருந்து உடல் உறவு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு தேவை அந்த ஆண்களுடைய உயிர் சக்தி தான். சரிங்களா? இதே போல் டெய்லியுமே அதுக்கு அதோடைய ஆசைகளை அது நிறைவேற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இதனால் அந்த ஆண்கள் என்ன செய்வாருங்க, உடல் பலவீனம் அடைஞ்சு என்ன செய்வாங்கன்னா உடல் மெலிஞ்சு, இதனால் என்ன செய்வாங்கன்னா உடலில் உள்ள சக்தியை பூரா இழந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா அவங்க எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. கல்யாணமாக விடாது. சரிங்களா? கல்யாணம் ஆனாலும் ஒத்துமையாக இருக்க விடாது, எந்த ஒரு பெண்களையும் பார்க்க விடாது, யாரையுமே பக்கத்தில் சேர்த்துக்கிற விடாது. ஒரு தன்னந்தனி மனிதனை போல தான் ஒதுக்கி வச்சிடும். சரிங்களா? இது போல் பிரச்சனையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி பாதிப்படைஞ்சிருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நிறைய மாந்திரிகர்கிட்ட போனாலுமே அவங்களுக்கு அதை சரி செய்ய முடியலை. ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த மோகினி பிரச்சனையை ஏன் ஒரு 50% சரி பண்ண முடியாது. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மோகினி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக சரி பண்ணிட முடியும். ஒரு 10 வருஷம் உங்களோட இருந்து அது வாழ கற்றுக்கிருச்சு அப்படின்னா அது உங்களுடைய உடலில் இருந்து வாழ்கிறதுக்கு உண்டான விஷயத்தை அது ஆரம்பிச்சிடும். அது உங்கள் உடலை விட்டு அது போகவே போகாது. சரிங்களா? அது என்ன செஞ்சிடும், இதுதான் நம்மளுக்கு உண்டான உடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் என்ன தான் விரட்டினாலும் விரட்ட முடியாது. சரிங்களா? ஆனால் அதுக்கும் சுவடிகளில் ஒரு சில பிரயோக முறைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரயோக முறைகளில் பண்ணினாலும் 70% 80% தான் சரி பண்ண முடியுமே தவிர முழுசாக சரி பண்ண முடியாது. சரிங்களா? முழுசாக சரி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பிரயோக முறை நம்ம சுவடிகளில் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த மோகினி பிரச்சனையினால் ஒரு நபர் பாதிப்படைஞ்சிட்டாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும், சந்திச்சுட்டு வருவாங்க. இதுதான் மோகினி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு ஆண்களாக இருக்கட்டும் வெளியே தெய்வ அனுகூலம் இல்லாத இடங்களில்
தன்னுடைய தீட்டுப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தீட்டுப்படுற மாதிரி இடத்துல நீங்கள் ஏதாவது விஷயங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்ம மோகினி இருக்கும். சரிங்களா? அது என்ன செய்யும், உங்களை தொட்டி உங்களோட தொடர்ந்து வந்துடும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி வெளியே போகணும்னாவே அந்த மாதிரி தீட்டா ஆயிருச்சு அப்படின்னா குளிச்சுட்டு வெளியே போங்க. சரிங்களா? எந்த ஆண்களாக இருந்தாலும் குளிச்சுட்டு வெளியே போங்க. அதே போல் இரவு நேரங்களில் எங்கேயும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அழகான பெண்கள் மாதிரி வந்து நிற்பாங்க. சரிங்களா? அப்படியே உருவம் போல் பெண்கள் மாதிரி வந்து நிற்பாங்க. சரிங்களா? கண்கள்லாம் அப்படியே வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாதிரியே தெரியும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகு மாதிரி தெரிஞ்சு மயங்கி நீங்கள் பின்னாடியே அது போய் நீங்கள் வந்து உடலுறவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுசாக உங்களை என்ன செஞ்சிரும், அடைஞ்சிரும். சரிங்களா? அதை எக்காரணத்தை கொண்டு நீக்க முடியாது. அப்படியே நீக்கிறதா இருந்தாலும் ஒரு 80% மட்டும்தான் அதில் நம்ம வெளியே வர முடியுமே தவிர நம்ம இதில் வெளியே வர முடியாது. சரிங்களா? எல்லாருமே மோகினி பிரச்சனையினால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறவங்களுமே நிறைய பேர் மோகினி பிரச்சனையினால தான் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் மோகினி பிரச்சனையிலிருந்து 80% மட்டும்தான் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வழி நம்மள்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த வழி வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.